ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி ஈஸ்டர். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் டிஃபன் செய்கிறதுல எனக்கு வேலை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாம்பிராணி தாங்க நம்ம வாங்கின சாம்பிராணி. அந்த இதில் தான் நான் வந்து சாம்பிராணி கொளுத்தி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. சரி, நான் அதில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். இன்றைக்கி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன். இத்தனை நாள் மறந்துட்டேங்க. அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சிலே சாப்பிட்டாச்சு. அங்கேயே வந்து எல்லாேருக்கும் பிரியாணி வந்து கொடுத்துட்டாங்க. பார்சல் தான் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்தோடனே ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் எடுத்துட்டேன். வீடியோ என்னால் எடுக்க முடியல. எல்லா நாளும் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஈஸ்டர் அன்னைக்கு வந்து கொஞ்சம் விடுவோம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேங்க. கொஞ்சம் நான் தான் வந்து எடுத்து இது பண்ணுவேன். பசங்கள்லாம் வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கிறதா இருப்பாங்க. அது இல்லாமல் ப்ரேயர் முடிய லேட் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தாங்க. இவங்க ரொம்ப விருப்பமாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து அவ்வளோவா வந்து கூலிங் இருக்க மாட்டுது. அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க மாட்டுது இல்லைங்க. அதனால் ஒழுங்காகவே வரமாட்டுது அவங்களுக்கு ஐஸ்கிரீமு. இப்படி தான் நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வந்தோம். பிரியாணி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது நான் ரெடி பண்ணலை, ரேஷ்மா தான் ரெடி பண்ணா. நம்மளுடைய ப்ரோக்கோலி இருக்குல்லங்க, அதில் தான் ரேஷ்மா வந்து ரெடி பண்ணா. இந்த வாரத்தில் ரெடி பண்ணது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வாங்கி 1 வாரம் இருக்கும்லங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அவள் தான் வந்து வீடியோலாம் எடுத்ததெல்லாம் அவள் தான். நான் எதுவுமே அந்த வீடியோக்குள்ளே போவே இல்லை. அவளே வந்து ட்ரைபேட் வச்சுட்டு அவள் எடுத்து எனக்கு அவள் வீடியோ எடுத்து அவளே அந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தா. அப்போ தான் தெரியும் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகேங்க, இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு ப்ரோக்கோலி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சேம் காலிஃப்ளவர் மாதிரி தாங்க ப்ரோக்கோலியும், ஆனால் வேறு ஒரு டேஸ்ட் வருது. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு. நம்ம காலிஃப்ளவரில் வர்ற ஸ்மெல் அப்படி ஒன்றும் எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி வந்து நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த ஸ்கியூர்ஸில் நான் சொருவ போகிறேன், அதனால அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஆமாம், நம்ம டீத் குச்சி இருக்குல்லங்க, அதில் தான் ரேஷ்மா வந்து சொருவிட்டு அப்படி செஞ்சு கொடுத்தா. அவளாக ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடாதீங்க கிச்சனுக்கு, நான் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருந்துச்சுங்க ரெசிபி. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து ப்ராக்கோலி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாயில் பண்ணுவோம். கரெக்டாக ரொம்ப கொதிக்க விடல, லைட்டாக சுடுதண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். அப்படியே கொதிக்க வர விட்டியா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் தடவை ரேஷ்மா ரெடி பண்ணியிருக்கா. நான் என்னன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். ரேஷ்மா வந்து கொதிக்கவே விட்டுட்டா. ஓ, கொதிக்க வச்சு தான் உள்ளே போடணுமா? கொதிக்கிற தண்ணி கொதிச்ச உடனே தண்ணி சூடானே போட்டு எடுத்துட வேண்டியதான். அதில் இருக்க பூச்சியெல்லாம் செத்து போயிடும். தண்ணியை வச்சு அதுக்குள்ளே போட்டு அப்புறமேட்டு கொதிக்க வச்சு. அடுத்து என்ன செஞ்ச? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையானது வந்து ஹங்கர்ட்னா கெட்டியான தயிர். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு நமக்கு வந்து கெட்டியாக ஒரு தயிர் துணியில் போடலான் இருந்தோம். தயிர் ஏற்கனவே திக்காக தான் இருந்துச்சு. சரி வேணாம், துணியில் போட வேணாம், வடிகட்டியில் போட்டு கொடுத்துட்டேன் ரேஷ்மா கிட்ட. எவ்வளோ வேணும்னு கேட்டால், இந்த ஒரு ப்ரோக்கோலிக்கு எவ்வளோமா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான அளவுக்கு மட்டும் நான் வந்து பேக்கெட் தயிர் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டு தயிர் எடுத்துக்கலங்க, அது வந்து உங்களுக்கு திக்காக இருக்காது இல்லைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கன்சிஸ்டன்சியே போதும் தயிர். அடுத்து கொஞ்சம் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளோட மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்கு. அடுத்து மிளகாத்தூள், கொஞ்சம் போல் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். ஜீரா பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ரெசிபி எல்லாத்துலேயுமே அந்த ஹெர்ப்ஸ் இருக்கும் முக்கியமாக, அதையும் நான் சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் போல் கறி மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவோம்ல அதுதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கடலை மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு ப்ராக்கோலியில் அந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கும், இல்லைன்னா அவ்வளோக்கா ஒட்டாது. அப்படி கிடையாது, நம்ம ஃப்ரை பண்ணும்போது பைண்டிங்காக இருக்கும். இல்லைனா வெறுமனே உங்களுக்கு வெறும் ப்ரோக்கோலி மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. அந்த மசாலாலாம் அதில் வந்து நல்லா வந்து கோட்டிங் ஆகிறதுக்கு தான் கடலை மாவு சேர்த்துருக்கா. அப்புறம் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். பாலாடை அது சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவை கிடைக்கும்ல. நம்ம செய்யும்போது நான் எதுக்குமே வரல. அவள் தான் ரெசிபி பார்த்துட்டு அவள் தான் செஞ்சாங்க. இந்த சைடே நான் வரல. அவளே வீடியோ எடுத்துட்டு அவளே அளவெல்லாம் கரெக்டாக போட்டுருந்தா பாருங்க. ஆமாம், எல்லாமே ஒரு கணக்கு தான். சூப்பராக சமைச்சா. இந்த மாதிரி நான் விடமாட்டேன். கடைசியில் நானும் விட்டுட்டேன். சரி போ செய்யட்டுமே பழகட்டுமே அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச ப்ராக்கோலி வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் போல் கேப்சிகம் அப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கட் பண்ணி வச்சு பாருங்களேன், என்ன அழகாக கட் பண்ணியிருக்கா. உங்களோட பன்னீர் டிக்கா நான் வந்துச்சு. அதை வச்சு இப்போ வந்து
ப்ராக்கோலி டிக்கா தான் ரெடி பண்ணுறான். ஆமாம், broccolitikka. ஆமாம், இதோட நீங்கள் பன்னீரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் பன்னீர் சேர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க. இதோட கொஞ்சம் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம்ல? சோயா சாஸ் இல்லை. ஆமாம், இல்லை இதெல்லாம் சேர்த்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதோடைய அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் எல்லாம். எவ்வளோ நேரம் ஊற வச்ச? 10 minutes. அதை சொல்லணும்ல. ஆமாம், அதுக்குள்ளே வந்துச்சு. ஸோ 10 minutes வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா கோட் பண்ணிவிட்டு 10 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க டூத் பிக். ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே இல்லை. சும்மா வெறுமனா வந்து மசாலா எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரிச்சிடலாம் அப்படின்ற ஐடியா தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி டூத் பிக் இருக்குல்ல அதை வச்சு செய்ய அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம டூத் பிக்கில் வந்து உள்ள இன்செர்ட் ஆயில் வந்து நிறைய தேவையில்லை. ஆமாம், ஆனால் கொஞ்சோன்னு ஊற்றிக்கிட்டேன். நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே தனித்தனியாக வச்சேன். இது வந்து ஆயிலில் செய்யக்கூடாதுங்க, பட்டரில் செய்யணும். பட்டர் உள்ளே இருந்துச்சு. பட்டர் டப்பாவை தூக்கி யார் கீழே வச்சாங்கன்னு தெரியல. ஃப்ரீசரில் தான் எப்பவுமே இருக்கும். பட்டர் இல்லைன்னு நினச்சிட்டு ரேஷ்மா வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டூத் பிக் எடுத்து அதில் ஒரு ப்ராக்கலி, அடுத்த ஆனியன், கேப்சிகம், மறுபடியும் ப்ராக்கலி அப்படி வச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ஈஸியாக ஃப்ரை ஆயிருங்க, டக்குன்னு ஃப்ரை ஆயிடுது. இது மேக்ஸிமம் நான் வந்து மைக்ரோ ஓவனில் செய்யலான்னு இருந்தோம். ஆனால் அம்மா கரண்ட் போயிடுச்சு. ஆமாம்ல, அப்புறம் எப்படி செய்ய முடியும்? என்கிட்ட சொன்னால் கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்வேன்னு. ஓகே, நான் தோசை தவாலையை நான்ஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கிறேம்மாண்ணா. முதல்ல மைக்ரோ ஓவன் ஐடியா தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாவ. 1/2 hour கழிச்சு அப்படி செய்யலான்ட்டு கரண்ட் போயிடுச்சு. ஆனால் இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு கேட்டால் மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டக்குன்னு ரெடி ஆகிடும். அவங்க பாருங்க, அழகாக கை வச்சு திருப்பி போடுறாப்பா எங்க ரேஷ்மா. இப்போதான் பக்கத்தில் தாளிக்கும் போது தெரிச்சு ஓடுறவ. ஆமாம், இந்த கடுகெல்லாம் தாளிச்சா ஓடி போயிடுவேங்க. நான் வீடியோ எடுக்கும் போது இப்படி தூரமாக போய் எடுப்பேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னே தெரியல, நானாக திருப்பினேன். ஆனால் சூப்பர். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அங்கங்கே ப்ரௌனிஷ். ஆனால் வந்து இந்த ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது இந்த பச்சை காய்கறியோட டேஸ்ட் எப்படி பரவாயில்ல. இடத்த ரொம்ப க்ளீனாகவே வச்சுருக்கா ரேஷ்மா. ஆமாம், அப்பப்போ தொடச்சிட்டே இருந்தேன் நான். இந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லது. இப்போ ப்ராக்கலி, ஆனியன், கேப்சிகம் இது எல்லாமே ஹெல்த்தி தான் நமக்கு ஃபுல்லாகவே. சூப்பர். அதனால எனக்கு செஞ்சுட்டு வந்து என்ன வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். அனல் ரொம்ப ஜாஸ்திங்க. நாங்கள் ரூமில் இருந்தோம். நேராக வெளியே போய் உட்காந்துட்டோம் வாசல். பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வந்து கபாப் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரோக்கோலி வச்சு கபாப் அவ ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ். நானா வந்து கிரியேட்டிவ் எக்ஸ்ட்ரா இவளா வந்து குடமிளகா, வெங்காயம் எல்லாம் வச்சு இன்னும் ஒரு தக்காளி கூட வச்சிருக்கலாம்ல. தக்காளி வைக்கலாமா தெரியாது. நான் பக்கத்துலயே போகல, எதுவுமே நான் செய்யல. நான் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருந்தேன். ரேஷ்மா தான் செய்வேன், நீங்க போங்கம்மான்னு சொல்லிட்டா. கிச்சன் சைடே வராதீங்க, நானே பார்த்துப்பேன். அவ செஞ்சது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். இப்படி ரெடி பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இதுல கொஞ்சம் மயோ இருந்தா, மயோ போட்டா நல்லா இருக்கும். மயோ இல்ல. ஆமா, தீந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மயோவோட டேஸ்ட் இதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படிமாக்கு? செம்மையா? வேற லெவல்ல இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வேண்டியதா, இனிமே ரேஷ்மா வச்சிர வேண்டியதா. இன்னும் இருக்காங்க நிறைய. நீ மட்டும் எத்தனை சாப்பிடுவ? அந்த வச்சு கூட கொஞ்சம் சாஸ் வச்சு எடுத்துட்டு போடா. எடுத்துடா சாஸை. சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ரேஷ்மா எப்படி செஞ்சிருக்கான்றத சொல்லுவா. ஆமா ஆமா, நான் டேஸ்ட் தான் பார்த்திருக்கேன். உன்னை எப்படி செஞ்சான்றத நான் வீடியோ பார்க்கல. ப்ராக்கலி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலல. நம்மளுடைய என்னது காலிஃப்ளவரை விட நல்லா இருக்கு. ப்ராக்கலி சூப்பரா இருக்கு. சூப்பர். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் வந்து கிச்சன்லேயே கூட பாருங்க, நான் வேர்த்தே இல்லை. ரேஷ்மா தொப்பை நல்லா வேர்வை தொடச்சி ரேஷ்மா சளி பிடிச்சிக்கும். இப்போ ரேஷ்மாக்கு தான் கொடுக்க போறேன். ஒரே வாயில அமுக்கு. ஆனால் ஒரே முள்ளே முடிஞ்சிடும். அதான் இவ்வளோ பிடிக்கும். காய்கறி வச்சு கபாப் சூப்பர். இந்த மசாலா நல்லா கோட்டா இருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் பன்னீர் கூட நம்ம வந்து கட் பண்ணி. பன்னீர் இல்ல. பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் நீங்க
நான் தேடி தேடி பார்த்தேன் உள்ள பன்னீரை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு மசாலாவோடயே இல்ல டோஸ்ட் பண்ணி மசாலா போட்ட கரெக்டா வருமா இல்ல மசாலா இதுல பட்டர் எதுவுமே சேர்க்கல அந்த தயிரோட ஃப்ளேவர் தான் அது பட்டர் இல்ல நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தேன் பட்டர் இல்ல பட்டர் இருந்துச்சுன்னா நீங்க பட்டர் சேர்த்துக்கீங்க அப்ப சூப்பரா இருக்கும் ஓகேங்க அடுத்தடுத்து நான் அடுத்த பேட்ச்லாம் பொரிச்சு கொண்டு வர போறேன் ஆமா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம் அம்மாவோட சமையலோட சந்திக்கலாம் தேங்க்யூ அடுத்தடுத்த பேட்ச் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கியூர்ஸ் வச்சு பொரித்தேன் அது இதெல்லாமே தீந்து போச்சு டூத் பிக் எல்லாமே தீந்துருச்சு அதனால வெறுமனையே எப்பயும் போல் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு இப்படிதாங்க எங்க ரேஷ்மா எனக்கு வந்து சூப்பரா செஞ்சு கொடுத்தா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல என்னமா இனிமே ரேஷ்மா விட்டு இந்த மாதிரிலாம் நல்லா வெஜிடேரியன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட நான்வெஜ்ஜை விட எனக்கு தெரிஞ்சு இதாங்க சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு நாள் நான் வந்து கேக் செஞ்சு தரப்போகிறேன் அம்மாவோட வீடியோ பார்த்தே கற்றுட்டு அம்மாவுக்கு ஒரு நாள் கேக்கு ஓகே சரி ஓகே ரேஷ்மா வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ